புதுக்கோட்டை மாவட்டத்தில் சோலார் திருவிளக்குகள் அமைப்பதில் முறைகேட்டில் ஈடுபட்ட 10 வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்ட 13 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 497 ஊராட்சிகளிலும் மின்சார சிக்கனத்தை அமல்படுத்தும் வகையில் சோலார் திருவிளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 2019-20 ஆண்டில் சோலார் திருவிளக்குகள் அமைப்பதில் முறைகேடு நடந்துள்ளதாக புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் 3,72,33,906 ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கண்டறிந்தனர். இதனைத் தொடர்ந்து முறைகேட்டுக்கு காரணமாக இருந்த அறந்தாங்கி வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவகாமி, அரிமளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆயிஷா ராணி, கரம்பக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவி, வட்டார வளர்ச்சி அலுவலர் அரசமணி உள்ளிட்ட 10 வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் சோலார் திருவிளக்குகள் சப்ளை செய்த ஏஜென்சிகளின் உரிமையாளர்களான பழனிவேல், ஷேக் அப்துல்லா, காந்திமதி ஆகிய 3 பேர் மீதும் புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.